வணக்கம். இன்றைக்கான திருமலா திருப்பதி அப்டேட். திருப்பதி ஏழுமலையானின் இலவச தரிசன பக்தர்களும் குறுகிய நேரத்தில் தரிசனம் செய்யும் வகையில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் தினந்தோறும் இலவச தரிசன டிக்கெட்களை திருப்பதியில் உள்ள திருப்பதி மத்திய பேருந்தியம் அருகில் உள்ள ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், திருப்பதி ரயில் நிலையம் அருகில் உள்ள விஷ்ணு நிவாசம் மற்றும் அலைப்புரை நடைபாதை அருகே அமைந்துள்ள பூதேவி வளாகம் ஆகியங்கள் தினந்தோறும் விடியற் காலை 5 மணிக்கு மேல் பக்தர்களுக்கான இலவச தரிசன டோக்கன்கள் ஆதார் கார்டு கொண்டு ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகிறது. அதன்படி நாளை ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வியாழக்கிழமைக்கான தரிசனங்கள் அனைத்தும் இன்று ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி புதன்கிழமை விடியற்காலை 5 மணிக்கு மேல் பக்தர்களுக்கு ஒதுக்கீடு செய்தன என்பது குறிப்பிடத்தக்கது. நாளை தினத்திற்கு மொத்தமாக 8000 தரிசனங்களை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஒதுக்கீடு செய்தது. இதில் நாளை தினத்திற்கான காலை 11 மணி, மதியம் 12 மணி, மதியம் 1 மணி, மதியம் 2 மணி, மதியம் 3 மணி, இரவு 8 மணி, இரவு 10 மணி ஆகிய ஸ்லாட்களில் பக்தர்களுக்கான இலவச தரிசன டோக்கன்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் ஸ்ரீவாரி மற்றும் நடைபாதை வழியாக செலவுறும் பக்தர்களுக்கு அலைப்புரி நடைபாதை அருகே அமைந்துள்ள பூதேவி உலகத்தில் பக்தர்களுக்கான இலவச தரிசன டோக்கன்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகிறது. நாளை தினத்திற்கு மொத்தமாக 2000 தரிசன டோக்கன்கள் பக்தர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதில் நாளை தினத்திற்கான மதியம் 12 மணி, இரவு 8 மணி, இரவு 9 மணி ஆகிய 3 ஸ்லாட்களில் பக்தர்களுக்கான இலவச தரிசன டோக்கன்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. குறைவான எண்ணிக்கையில் தரிசனங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்ட காரணத்தால் டிக்கெட்டுகள் வழங்க தொடங்கிய 1 மணி நேரத்திற்குள்ளாகவே அனைத்து தரிசனங்களும் தீர்ந்துவிட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது சரியாக 6 மணி அளவிலேயே பக்தர்களுக்கான நாளை தினத்திற்கான அனைத்து தரிசனங்களும் தீர்ந்துவிட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் ஸ்ரீவாரி மற்றும் நடைபாதை வழியாக செலவுறும் பக்தர்களுக்கான திவ்தேஷன் டோக்கன் நிலவரம் இன்று காலை 6:30 மணி அளவிலேயே நாளை தினத்திற்கான அனைத்து தரிசனங்களும் தீர்ந்துவிட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் பல பக்தர்கள் டிக்கெட் கிடைக்காமல் ஏமாற்றத்துடன் திருமலைக்கு சென்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. டிக்கெட் கிடைக்காத பக்தர்கள் நேரடியாக திருமலைக்கு சென்று திருப்பதி ஏழுமலையான எந்த ஒரு தரிசன டிக்கெட் இல்லாத சதர்ஷத்தில் மட்டுமே தற்போது தரிசனம் செய்ய முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற திருமலா திருப்பதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் செய்து அனுப்பிச்சு வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் செய்கின்ற உழைக்கும் தடவை மற்ற திருமலா திருப்பதி பக்தர்களிடம் கொண்டு சேர்க்கின்றது. ஓம் நமோ வெங்கடேசாய.